தேங்காய் பாறை மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குவோம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு நசுக்கி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி, பெரிய தக்காளியும் 2 தக்காளி போட்டிருக்கேன். உப்பு போட்டேன். கிண்டிக்குவோம். நல்லா தக்காளி நல்லா வதங்கி நல்லா சுண்டி வரட்டும். அது கூட போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். குழம்பு கொதிச்ச பார்த்து பார்க்கலாம். மீன் குழம்பு நான் மீன் சாப்பிட மாட்டேன், அதனால் கொஞ்சம் குழம்பு எடுத்துட்டு இல்லை தேங்காய் பாறை மீன் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், வாங்க. குழம்பு இவ்வளோக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் வைப்போம். தண்ணியாக வச்சா பிடிக்காது எங்கள் வீட்டில், அதனால் கொஞ்சம் கெட்டியாக தான் வைப்போம். வாங்க, மீன் வெந்துடுச்சுன்னா அம்மா காட்டுறேன். மீன் எல்லாத்தையும் போட்டாச்சு.